ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு மன்வா. இப்போ நம்ம வந்து பார்ட் 11 அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோவும் அவனும் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி காட்டுறாங்க, 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஊ கன்ஷாங் இருக்கான்ல, அவனோட வந்து பாஸ்ட் லைஃப் அதை தான் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட டேலண்ட்டை வந்து காமிச்சிட்டு இருப்பான். அந்த இது சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி அந்த டேலண்ட்டை காட்டுறது எல்லாத்துக்கு முன்னாடியும் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறெல்லாம் இருந்துட்டு சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து தான் வந்து ஒரு பொண்ணு இருந்துட்டு சூப்பர் சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து தான் வந்து இவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த லஸ்ட்டு டிசைர் வந்து அவனுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுலேருந்து வந்து அவன் நிறையா கேர்ள்ஸை வந்து இந்த மாதிரி லஸ்ட்டுன்னே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து அதே டைமில் வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து இவன் குடிச்சிருப்பான் கைஸ். குடிச்சிட்டு இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே ஒரு கேலை பார்த்துருப்பான். அங்கே அந்த கேலை பார்த்தோன்னே வந்து இவனுக்கு வந்து அந்த லஸ்ட்டு டிசைர் வந்து மறுபடியும் வந்து வந்துடும். வந்தோடனே வந்து அந்த கேலை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனோட லஸ்ட்டை வந்து தீர்த்துக்குவான். தீர்த்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு ட்ரங்கன் மிஸ்டேக் தான், நான் வந்து அந்த தப்பை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டேன், ஆனால் வந்து அவள் சூசைட் பண்ணுவான்னு நான் நினச்சும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த ஊ கன்ஷாங் இருக்கான்ல அவன் வந்து நினச்சி பார்த்துட்ருப்பான். அதனால தான் வந்து நான் வந்து வெளியிலேயே போகாமல் இந்த மாதிரி ஐசோலேட் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுதான் வந்து இந்த ஊ கன்ஷாங்கோட பாஸ்ட் லைஃப். அந்த இறந்து போனல சூசைட் பண்ண ஒரு பொண்ணு, அவளோட அப்பா தான் வந்து இவனை கொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசாசினை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்ருப்பான். அப்படி அவன் நினச்சிட்டே வந்து ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறான், அவனை அந்த பொண்ணோட அப்பா தான் நான் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது, யாரை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ஊ கன்ஷாங் இருக்கான்ல, அவனோட QI வந்து ஹீரோவோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அவன் என்ன தான் வந்து ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் வந்து அவன் QI மூலமாக வந்து தடுத்துக்கிட்டே இருப்பான். அவனை சுற்றி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்வாட் இருக்கிற மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அதே டைமில் இந்த ஊ கன்ஷாங் வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளுறதுக்கு பக்கத்தாடி வருவான். வரும்போது ஹீரோ வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு அட்டாக் வந்து அவன் அந்த ஊ கன்ஷாங் மேலே வந்து லேண்ட் பண்ணிடுவார். லேண்ட் பண்ணோடனே உன்னோட இந்த கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்னை ரொம்ப கடுப்பேற்றுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிவிட்டு வந்து ஹீரோவோட வெப்பனை வந்து பிடிங்கி அந்த பக்கம் போட்டுருவான். அப்புறம் ஹீரோ வந்து கொல்றதுக்கு வந்து பக்கத்தாடி வரும்போது ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவார். ஓடி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் ஒரு வெப்பனாக வந்து அந்த ஊ கன்ஷாங் மேலே வந்து த்ரோ பண்ணுறாரு. அந்த வெப்பனையெல்லாம் வந்து அவன் அசால்ட்டாக வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு வெப்பனும் வந்து அவன் மேலே வந்து அட்டாக்கே ஆக மாட்டேங்குது. ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, நான் நினச்ச மாதிரியே நான் இந்த மாதிரி அட்டாக்கெல்லாம் அவன் மேலே யூஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். என்னானாலும் சரி, நான் அட்டாக் பண்ணுறது மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாக்கை வந்து கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து இந்த ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து திடீர்னு அங்கேருந்து மறைச்சி, நீ உமனைசர் தானே, அப்போ இந்த உமனை அவன் கண்ணு முன்னாடியே கொல்றேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்தாடி வந்து அவன் போயிடுவான். அந்த பொண்ணு இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து ஹீரோ போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக் இருக்கும், வேவ்ஸ் மூலமாக வந்து QI யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அந்த பொண்ணை வந்து அந்த ஊ கன்ஷாங் இருக்கான்ல அவன் வந்து காப்பாற்றிடுவான். ஹீரோ இருந்துட்டு அதுலேருந்து தள்ளி வந்துடுவார், அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த வேவ்ஸ் அட்டாக் அதை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு அதை வந்து பிளாக் பண்ணுவார். அப்புறம் அவனே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக பார்த்துட்ருப்பான், எப்படி என்னோடய அட்டாக் வந்து பிளாக் பண்ணுறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது வந்து நான் மாஸ்டர் பண்ணேன், இது வந்து இது வரைக்கும் யாருமே என்னை தடுத்ததே இல்லை, இவன் எப்படி இப்படி பிளாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஊ கன்ஷாங் ஹீரோவை பற்றி. ஹீரோக்கிட்டேயே வந்து அவன் வந்து கேட்பான், எப்படா நீ இதை பிளாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி. இப்போ தான் வந்து ஹீரோ வந்து பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த 3 அசாசின் இருப்பானுங்களா, அவனுக்கு வந்து ஹீரோக்கிட்ட வந்து அதாவது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு புக்கை முன்னாடி வச்சு இதை வந்து 3 பேர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பானுங்கள்ல, அந்த புக்கு ஹீரோ எடுத்துருப்பார் தெரியுமா. அது வந்து இவன் யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் தான் வந்து ஹீரோவும் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என் லைஃபையே வந்து நான் வந்து கேம்பிள் பண்ணி இந்த புக் எடுத்து நான் லேர்ன் பண்ணேன், உன்ற அளவுக்கு என்னால் மாஸ்டர் பண்ண முடியல தான், ஆனால் அதுக்கோசரம் நான் வந்து அதில் ஒன்றுமே கற்றுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டே இருப்பார். அதாவது கைஸ், ஹீரோ வந்து அதே டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவார். 2 பேரும் யூஸ் பண்ணுறது வந்து சேம் டெக்னிக் தான். அவன் வந்து அதை மாஸ்டர் பண்ணியிருக்கான், ஹீரோ வந்து அதனால் அதை வந்து மாஸ்டர் பண்ண முடியல. ஆனால் ஹீரோ வந்து இந்த அட்டாக்கை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணோம், இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும்.
அந்த மாதிரி அவன் டக்குன்னு ஹீரோவை வந்து கொல்றதுக்கு வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கொல்ல வரும்போது ஹீரோ வந்து அதே டைம் வந்து கத்தி எடுத்து அவன் கழுத்திலே சரக்குன்னு ஏற்றிடுவார். ஏற்றுனதுக்கப்புறம் அவன் வந்துட்டு எப்படி உன்னால் இது முடியுது, எப்படி உன்னால் என்னை வந்து தோற்கடிக்க முடியுது, என்னால் வந்து நினச்சும் கூட பார்க்க முடில, உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட நான் தோற்று போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் ஊ கன்ஷாங் வந்து ஹீரோவை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். அதோட வந்து ஹீரோ வந்து அவனை வந்து போட்டு தள்ளிடுவார் கைஸ். போட்டு தள்ளிட்டு உன்னை கொல்றதுக்கு தான் நாங்கள் வந்து 7 வருஷம் நரகத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணோம், இதுவும் கூட பண்ண முடியலனா எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பார். அதாவது கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மட்டும் இல்லை, இந்த 28 பேர் சேர்ந்து தான் இவனை கொல்றதுக்கு வந்து வரவே செய்வாங்க. ஆனால் ஹீரோ மட்டுமே சிங்கிளாக இருந்துட்டு வந்து இந்த ஊ கன்ஷாங் வந்து போட்டு தள்ளிடுவார். இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் தான் கைஸ் நடந்திருக்கும். இப்போ வந்து நைட் டைம் முடிச்சு டே டைமில் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த கிளானே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. அந்த பெல்லாம் அடிக்கிறாங்க, இந்த அபாயமணி மாதிரி பெல்லெல்லாம் அடித்து எல்லோரும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஊ கன்ஷாங்கை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அசாசின் வந்து நம்ம ஊ கன்ஷாங்கை போடுத்தலாம் நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ அந்த இன்னொருத்தர் இருந்துட்டு பிரதர் அப்படின்னு சொல்லும்போது சொல்லு அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த பொண்ணை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீயே சொல்லு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை உயிரோடு விட்டோம்னா வந்து நம்மளோட கிளான் வந்து அந்த பாப்புலாரிட்டி வந்து இன்னும் கீழே போய் தள்ளிடும், அந்த ஊ கன்ஷாங்கோட மதிப்பை வந்து இன்னும் வந்து கம்மியாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அந்த லீடரை வந்து காண்டாயிட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறா, அவளை கொல்ல சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதோட கட் பண்ணி அங்கே அவங்க அப்பா வந்து ஊ கன்ஷாங் அவங்க அப்பா இருக்கான்ல அவன் வந்து அழுதுகிட்டு இருப்பான் ஊ கன்ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அங்கே வந்து இன்னும் நிறைய எல்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை பண்ணக்கூடாது, என்ன தான் வந்து நம்மளோட கிளானோட மதிப்பு வந்து கம்மியானாலும் வந்து இந்த மாதிரி கொல்றது வந்து இன்னும் கேவலமான ஒரு செயல் தான், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இன்னொரு எல்டர் இருந்துட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க, ஏற்கனவே வந்து நம்ம அந்த டீமன் காடை எதிர்த்து சண்டை போடுறதுல வந்து பாப்புலாரிட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே பின்தங்கி இருக்கிறோம், நம்ம இருக்கிறதுலே ஒரு டேலண்டான டிசப்பிளை வந்து இப்போ இழந்துட்டோம், இப்போ இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா ரெப்புடேஷன் வந்து ஊ கன்ஷாங்க்கு மட்டும் கம்மியாகாது, நம்ம கிளானுக்கும் சேர்த்தா கம்மியாகும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊ கன்ஷாங் அவங்க அப்பா இருக்கான்ல அவன் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு இருப்பாள்ல அவன் கூட்டிகிட்டு வந்தது அந்த அந்த ஜூனியர் சிஸ்டர், அதான் அந்த ஊ கன்ஷாங் கூட இருந்த அந்த பொண்ணை வந்து நீ மட்டும் எப்படி தப்பிச்சுட்டு உயிரோடு இருக்கலாம், நீ மட்டும் எப்படி சர்வை பண்ணலாம், நீ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ டிசப்பிள், அதனால் வந்து உனக்கு வந்து இங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உனக்கும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திக்கு வச்சு அந்த பொண்ணை வந்து கொன்றுவான். இதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கிற எல்டர்ஸ் அந்த லீடர் யாருமே வந்து இந்த முடிவே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் போய் டேரெக்டாக கொன்னோடனே வந்து அவங்க இருந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து அவன் வெறும் டிசபிள் தான், டேலண்டான டிசபிள் தான், ஆனால் எனக்கு வந்து எல்லாமே அவன் தான், இப்படி அவன் போனதுக்கப்புறம் வந்து அவனோட ரெப்புடேஷனும் இந்த மாதிரி கீழே போகிறத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ சொல்லிவிட்டு வந்து அந்த மெசேஜ் இருக்குமில்ல அவன் போட்டு தள்ள மெசேஜ், அது அப்படியே அந்த எமி கிளானுக்கு போகுது. அந்த எமி கிளானில் வந்து அந்த கிளவி தான் வந்து அந்த மெசேஜ் படிக்கிறா. மெசேஜ் படிச்சுட்டு அட்டச்சா என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் கடைசியாக வந்து அவங்க வந்து மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து இது இப்படி நடக்கும்னு நான் எதிரும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. அப்படி கேட்டுக்கும் டிசபிள்ன்ட்டு உண்மையாகவே ஊ கன்ஷாங்கை வந்து கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், நம்ம வந்து அசாசின் வந்து தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லி அவனை ட்ராப் பண்ணியிருக்கிறோம், ஆனால் வந்து அவன் அங்கேயே இருந்துட்டு வந்து ஊ கன்ஷாங்கை வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் இருக்கலே டேலண்டான டிசபிள். அதுக்கு அந்த கிளவி இருந்துட்டு உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, நீ வந்து மேரேஜ் பண்ணுறவன் வந்து இறந்துட்டானோடனே அவர் இருந்துட்டு இல்லை மாஸ்டர் நான் வந்து என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து சோகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழவி வந்துட்டு ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு ஆமாம் நாங்கள் மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணுதானே, அப்போ அவன் எனக்கு ஹஸ்பண்டு தானே ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஹாப்பியாக தான் இருக்குங்க கைஸ். அவனை வந்து இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்போ வந்து அந்த கிளவி வந்து அது அவளுக்கும் தெரியும் இதுதான் ரீசன் அவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிசபிள் இருப்பா தெரியும், அவர் வந்துட்டு அந்த கிளவிக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த அசசினை எப்படியாவது கொல்லணும், ஏன்னா அவனுக்கு வந்து
இந்த மாதிரி விஷயம் நம்ம தான் வந்து போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழவி இருந்துட்டு, ஆமாம் அவங்களும் வந்து நம்மளோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க, டிசப்பில் கூட்டிகிட்டு போய் அவன் கதையை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழவி சொல்லுவாள். இப்போ வந்து சீன் அங்கே கட்டாது கைஸ். இப்போ வந்து வேறு ஒரு இடத்த காட்டுறாங்க. விவசாய நிலம் இருக்கும்ல, அங்கே வந்து மேலே வந்து ஸ்கை ப்ளூவாக இருக்கும், கீழே வந்து அந்த வீட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த நெல் கதிர்கள். அதை பார்த்து வந்து இது ரொம்ப ப்ளசன்ட் டேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டுருப்பான். அப்படி ஃபார்மர் வந்து இருக்கும்போது காட்ஸில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து தடுக்கிறாங்க. தடுத்ததுக்கப்புறம் எதுக்கு இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கிரிமினல் வந்து எஸ்கேப் ஆகிட்டான், அவனை சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக வந்துட்டு, கிரிமினலாக யாரை சொல்கிறீங்க, நான் இங்கே சாதாரண விவசாயம் பார்க்குற விவசாயிங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி எதுக்கு இங்கேருந்து இப்போ போகிறா, இன்னும் டே டைமே முடியல, அதுக்குள்ளே ஏன் நீ வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இருக்கிற மேக்ஸிமம் எல்லா நெல்லையும் வந்து வெட்டிட்டேன், அதனால் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன், ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த கார்டன்ட்டு இப்போ என்ன பண்ணுறது, இவனை விட்றதா வேண்டாமான்னு கேட்கும்போது, சரி அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவன் விட்டுட்டு போகும்போது தான் வந்து அவன் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருப்பான். அப்படி தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது வந்து ஒருத்தன் அதை பார்த்துட்டு, நில்லு, நீ வந்து நெற்கதிரை வந்து வெட்டுனேன்னு சொன்னேன், அதுக்கான ட்ரேசஸ் வந்து உன்னோட கத்தியில் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்க, அதனால் வந்து நீ வந்து கஸ்டடிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த அலர்ட் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி மேலே ஃப்ளேர் கன் அடிக்கிற மாதிரி. அந்த காலத்தில் வந்து ஸ்மோக் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, வானத்தில் போய் அடிக்கிற மாதிரி. அதை ரிலீஸ் பண்ணோன்னே வந்து அந்த விவசாயி மாதிரி கெட்டப் போட்டிருக்கிறது ஹீரோ தான். ஹீரோ வந்துட்டு அடைச்சா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பார். இப்போ வந்து எல்லோரும் வந்து அவனை கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது ஹீரோ இருந்துட்டு இவனுக்கிட்ட வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பார். ஹீரோ வந்து இப்போது அந்த டார்கெட்டை போட்டு தள்ளிட்டார். இனி வந்து அந்த 2 கிளான்ஸ் தான் வந்து பாக்கி இருக்குது. ஹீரோ வந்து அதை வந்து எப்படி பழிவாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் இனி வந்து ஸ்டோரியே வந்து மூவ் ஆகும் கைஸ். ஹீரோ வந்து எப்படி அந்த 2 கிளானையும் வந்து அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி இனி மூவ் ஆக போகுது. இதோட வந்து இந்த பார்ட் 11 முடிஞ்சது கைஸ். நம்ம வந்து பார்ட் 12 மீட் பண்ணலாம். இனிமேல் தான் வந்து கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கைஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய்.